ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வைப்ரேஷன் அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் மூலமா பொய்யான நண்பர்களோட முகத்திரைய எப்படி கிழிக்கிறது. லைஃப்ல எல்லாருமே இதை ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. நீங்க கஷ்டத்துல இருக்கப்போ உன்னால முடியும்டா, நீ பண்ணு, இப்படி செஞ்சா ஒர்க் அவுட் ஆகும்னு நிறைய ஐடியாஸ் கொடுப்பாங்க. பல வருஷம் நீங்க கடுமையா உழைச்சு வெற்றியும் அடைஞ்சிருப்பீங்க. உடனே உங்களுக்கு சப்போர்ட் பண்ண அந்த நண்பர்கள் ஞாபகம் தான் வரும். டேய் குட் நியூஸ்டா, நான் நினைச்ச கூகுள் கம்பெனி வேலை எனக்கு கிடைச்சிருச்சுன்னு நீங்க டெக்ஸ்ட் பண்ணா ரிப்ளை எப்படி வரும் தெரியுமா? உன்னை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, வாழ்த்துக்கள்டா. இப்படியெல்லாம் வராது. நைஸ், குட். இதுக்காக ஒவ்வொரு பெருமையில தலகணத்துலலாம் ஆடாத. எத்தனை நாள் இந்த வேலை தங்குறேன்னு பாக்குறேன் இரு, இப்படிதான் ரிப்ளை வரும். அப்பதான் தோணும், ஏடா இது, நான் வேலை கிடைக்கலன்னு கஷ்டத்துல இருந்தப்போ என்னை ஊக்குவிச்ச இந்த ஃப்ரெண்ட்ஸே வேலை கிடைச்சிருச்சுன்னு சொன்னதும் இப்படி பேசுறாங்க, பொறாமப்படுறாங்க அப்படின்னு தோணும். நம்மளை சுத்தி நிறைய பொய்யான ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நமக்காக சந்தோஷப்படுற மாதிரி வாயால பேசுறாங்க, ஆனா உள்ள ஃபுல்லா பாம்பை விட மோசமான விஷம் வச்சிருக்காங்க. இவங்க கிட்ட எல்லாம் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். சில நேரம் இவங்களை பத்தி தெரிஞ்சுக்காமலே நம்ம வாழ்க்கையில பல சிரமங்களை நம்ம சந்திச்சிருப்போம். சோ முன்னாடியே இவங்களை எக்ஸ்போஸ் பண்ணா எப்படி இருக்கும்? அதுக்காக தானே ஒரு மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஸ்கிப் பண்ணாம இந்த பதிவை முழுசா கேளுங்க. உங்களை சுத்தி இருக்க பொய்யான நண்பர்களோட உண்மை முகத்தரையும் கிழியும். நம்ம ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷன் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல இமெயில் ஐடி கிளிக் பண்ணி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. இந்த உலகத்துல இருக்க உயிருள்ள ஜீவன்கள், உயிரில்லா பொருட்கள்னு எல்லாமே அதிர்வலைகளை வெளிப்படுத்தி அது மூலமா தான் ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு கொள்ளுது. இந்த அதிர்வலைகளை வச்சு நம்ம கிட்ட பொய்யா நடிக்கிறவங்களை கூட கண்டுபிடிக்க முடியும். பேசிக்ல இருந்தே வருவோமே, நம்மளோட ஆழ் மனசு 24 மணி நேரமும் ஆக்டிவா தான் இருக்கும். ஏன், நம்ம தூங்குறப்ப கூட ஆக்டிவா தான் இருக்கும். சோ சுயநினைவோட நம்ம பார்க்க மறந்த சில விஷயங்களை இந்த ஆழ் மனசு நோட் பண்ணிக்கும். கண்ணுக்கு முன்னாடி 10 பொருள் இருக்குன்னா நமக்கு எது முக்கியமான பொருளோ அதை மட்டும்தான் சுயநினைவு பார்க்கும். ஆனா ஆழ் மனசு மொத்த 10 பொருளையும் பார்க்கும். கலிபோர்னியா யூனிவர்சிட்டியில நடத்தின ரிசர்ச்சோட ரிசல்ட் என்னன்னா, ஆழ் மனசு ஒரு செகண்டுக்கு 11 மில்லியன் தகவல்களை ப்ராசஸ் பண்ணுதா. ஆனா சுயநினைவு வெறும் 500 தான் பண்ணுதா. சோ எந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் இருக்குன்னு பாருங்க. சோ இந்த ஆழ் மனசு மூலமா ஒருத்தங்க உங்களுக்கு துரோகம் பண்றாங்கன்னு உங்க சுய புத்திக்கு புரியறதுக்கு முன்னாடியே நீங்க புரிஞ்சுப்பீங்க. ஆனா அது உங்களுக்கு கான்சியஸா வர புரியாது. மக்களுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? கண்டிப்பா இருக்கு. மக்கள் அவங்களோட குணங்களுக்கு ஏற்ப, வேல்யூஸுக்கு ஏற்ப வெவ்வேறு உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவாங்க. இந்த உணர்ச்சிகள்ல இருந்து அதிர்வுகள் வெளிப்படும். உண்மையா இருக்க மக்கள் கிட்ட ஒரு அன்பு ஃபீல் ஆகும், நிலையா இருக்காங்கன்னு ஃபீல் ஆகும். அதே பொய்யான மக்கள் கிட்ட இருக்க பொறாமைகள், போட்டிகள் சீக்கிரமே வெளிவந்துரும். நீங்களா இதை போட்டு புரட்டி எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. உங்க வைப்ரேஷனை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணா அவங்களோட பொய் முத்திரை ஈஸியா கிழிஞ்சிரும். பொய்யான நண்பர்களும் உண்மையான நண்பர்களும் ஒரே எனர்ஜி ஃபீல்ல ஒன்னா இருக்கவே முடியாது. எங்க வைப்ரேஷன் வித்தியாசமா இருக்கிறதுனால ஒண்ணுக்கு ஒண்ணு எதிராதான் இருக்கும். அண்ட் சிலர் அவங்களே அறியாம அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணிடுவாங்க. இதுக்கு உங்களோட வைப்ரேஷன் தான் காரணமா இருக்கு. நீங்க வெளியிடுற உண்மை அப்படிங்கிற வைப்ரேஷன் உங்களை ஃபேக்கான ஆளுங்களை எக்ஸ்போஸ் பண்ண வச்சிரும். எப்படி நடக்கும்னா, உங்களோட இந்த நல்ல வைப்ரேஷன் அதிகமாக பொய்யான ஃப்ரெண்ட்ஸ் உங்களை விட்டு தானா தள்ளி போவாங்க. நல்லா பேசிட்டு இருந்தானே, இவன் ஏன் இப்படி வளர்குறான்னு நீங்க ரொம்பலாம் வருத்தப்பட வேண்டாம். இதுக்கு பின்னாடி இருக்க காரணம் அவங்களோட பொய்யான அதிர்வலைகளாவும் இருக்கலாம். இல்லைன்னா சில சமயம் உங்க வைப்ரேஷனோட பவர்னால அவங்களே வளர ஆரம்பிப்பாங்க. திடீர்னு ரொம்ப நக்கலா கமெண்ட் அடிப்பாங்க. இங்க நல்லா பாராட்டிட்டு பின்னாடி போய் திட்டுவாங்க. அதுவுமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்களோட பாசிட்டிவ் வைப்ரேஷன் அவங்களுக்குள்ள ஒரு பாதுகாப்பின்மையை உருவாக்கும். சோ அவங்களோட பொறாமைகள் வெளிப்படும். பொய், பித்தலாட்டம் இதெல்லாம் உங்க பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிட்ட கூட நிக்க முடியாது. சோ அவங்களோட முகத்திரை தானா கிழிய ஆரம்பிக்கும். எப்பவும் இல்லாம ஒரு நாள் உங்களோட மனசுக்குள்ள, உள்ளுணர்வுக்குள்ள ஏதோ ஒன்னு தப்பா இருக்கேன்னு உறுத்திக்கிட்டே இருந்தா தயவு செஞ்சு கண்டுக்காம விட்டுறாதீங்க. கண்டிப்பா இது யூனிவர்ஸ் கொடுக்குற சிக்னல் தான். உங்க உள்ளுணர்வுகளை என்னைக்குமே நம்பாம விட்டுறாதீங்க. அது உள்ளுணர்வா இல்ல பயமானு உங்களுக்கே புரியும், டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். அதிர்வலைகளுக்கு இவ்ளோ பவரா? ஆமா, லா ஆஃப் வைப்ரேஷன். உங்க எண்ணங்கள், உணர்ச்சிகள், செயல்கள் எல்லாத்துலயுமே அதிர்வுகள் இருக்கும். உங்க அதிர்வுகள் அதிகமாக உண்மைகள் கண்ணுக்கு தெரியும். பொய்யான உறவுகள் தள்ளி போகும், பொய்யான வைப்ரேஷன் இருக்க உறவுகள் காணாம போகும். சோ அடுத்து லா ஆஃப் ரெசனன்ஸ். உங்க அதிர்வுல இருக்க மக்கள் உங்க கூட இருப்பாங்க, உங்க அதிர்வுல இல்லாத மக்கள் உங்களை விட்டு தூரம் போவாங்க. அடுத்து லா ஆஃப் எக்ஸ்போஷர். உண்மையோட இணைஞ்சில்லாத எந்த விஷயமும் நிலையா இருக்காது. துரோகம், பொய்கள் எல்லாம் நிலையில்லாத அதிர்வுகளை தான் வெளிப்படுத்தும். சோ உங்க வைப்ரேஷனை நீங்க நிலைப்படுத்தினீங்கன்னா நிலையில்லாத வைப்ரேஷன்ஸ் எல்லாம் தானா வெளிப்படும். இந்த 3 விதிகளை தாண்டி எனர்ஜி மிரர்ஸ், அதாவது உங்க அதிர்வுகள் கண்ணாடி மாதிரி செயல்படும். யாராவது பொறாம, கெட்ட எண்ணங்கள் எல்லாம் வச்சிருந்தாங்கன்னா அவங்களோட முகத்திரைய அவங்களே கிழிக்கிற வர உங்க எனர்ஜி வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும், கண்ணாடி மாதிரி பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த விதிகள் எல்லாம் சேர்ந்துதான் ஒருத்தவங்களோட உண்மை முகத்திரைய கிழிக்குது. பொய்யான நண்பர்கள் எல்லாருமே ரொம்ப கொடூரமானவங்களா இருக்க மாட்டாங்க. என்கிட்ட எதுவுமே இல்லைங்கிற மைண்ட் செட்ல இருக்காங்க, நமக்கு ஒண்ணுமே கிடைக்காதோங்கிற பயம், என்னையும் எல்லாம் மதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம், போட்டிகள் இதெல்லாம் காரணமா இருக்கலாம். அதுக்காக உங்களை ரொம்ப கொடுமை பண்ணணும் அப்படிங்கிற மோசமான எண்ணமெல்லாம் உங்களுக்கு இருக்காது. மேபி சிலருக்கு காயப்படுத்த நினைக்கலாம், எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க. நீங்க வெளியிடுற அதிகமான வைப்ரேஷன் அவங்களை எப்படி பயமுறுத்தும்?
நீங்க உங்களை வேல்யூ பண்றப்போ அவங்க எந்த மாதிரி உணர்ச்சிகளை உங்ககிட்ட கொண்டு வந்தாலும், எந்த குற்ற உணர்வுகளை கொண்டு வந்தாலும் உங்களை அது பாதிக்காது. சோ நம்ம என்ன பண்ணாலும் இவன் அஃபெக்ட் ஆக மாட்டானே அப்படிங்கிற பயம் அவங்களுக்கு வரும். உங்க மேலேயே உங்களை சந்தேகப்பட வைப்பாங்க. நீங்க தன்னம்பிக்கையோட இருக்கீங்கன்னா அவங்களோட சூழ்ச்சிகள் எல்லாம் தோல்வி அடைஞ்சிரும். உங்களோட வெற்றியை பார்க்க நம்ம சூழ்ச்சிகள் எதுவுமே வேலை செய்யலையேன்னு அவங்க பயப்பட ஆரம்பிப்பாங்க. சோ நீங்க உங்களை நல்லா பாத்துக்கங்க. உங்க வைப்ரேஷனை பாசிட்டிவா ஸ்டேபிளா வச்சுக்கோங்க. மீராக்கு அஞ்சனான்னு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்தா. 2 பேரும் 8 வருஷங்கள் கிட்ட ஒன்னா இருந்தாங்க. பிரிக்க முடியாத நண்பர்கள். ஒரு நாள் மீராக்கு புது வேலை கிடைச்சது. ரொம்ப பெரிய வேலை. அவளுக்கும் தன்னம்பிக்கை முன்ன விட அதிகமாச்சு. தான் மேல வச்சிருந்த மதிப்பை அதிகப்படுத்திக்கிட்டா. எல்லாத்துக்கும் லிமிட் வச்சுக்கிட்டா. சோ ஃபுல் பாசிட்டிவ் வைப்ரேஷன் அவள்கிட்ட இருந்து வெளியாயிட்டே இருந்தது. சடனா அஞ்சனா மீரா விட்டு தள்ளி போயிட்டா. மீரா என்ன பேசினாலும் சரியான பதில் வரல. மீராவோட வெற்றிகள் எல்லாம் கொண்டாட மறுத்தா. இத பார்த்த மீரா ரொம்ப சோர்வாகல. அஞ்சனா கிட்ட போய் என்னன்னும் கேட்கல. சிம்பிளா அவ வேலையை பார்த்தா. அவளோட வைப்ரேஷனை அதிகப்படுத்திக்கிட்டே இருந்தா. கொஞ்ச மாதங்கள்லயே வேற ஒரு ஃப்ரெண்ட் மூலமா மீராக்கு அஞ்சனா பத்தின உண்மைகள் தெரிய வருது. அஞ்சனா மீரா கிட்ட நல்லா நடந்துகிட்டா. ஆனா அவளுக்கு பின்னாடி பயங்கரமா அவளை பத்தி குறை பேசினா. அவ மீராவை பத்தி பேசின டெக்ஸ்ட் எல்லாம் ப்ரூஃபா கிடைச்சது. அவளுக்குள்ள மறைஞ்சிருந்த பொறாமைகள் எல்லாம் வெளிவந்தது. கொஞ்ச மாசத்துலயே 8 வருட நட்பு குழம்பி போச்சு. ஏன் இப்படி நடந்தது? இது ஏன் நடந்தது, எப்போ நடந்ததுன்னு உங்களால கெஸ் பண்ண முடியுதா? மீராவோட வைப்ரேஷன் அஞ்சனாவோட பொறாமை அப்படிங்கிற நெகட்டிவ் வைப்ரேஷனோட மேட்ச் ஆகாம போனப்போ மீரா தன்னோட வைப்ரேஷனை அதிகப்படுத்திக்கிட்டா. அதான் அஞ்சனாவோட முகத்திரையை எக்ஸ்போஸ் பண்ணுச்சு. சோ எல்லாமே நீதியோட வெளிப்பட்டுருச்சு. இப்போ இதை நம்ம எப்படி பண்றது? நம்ம எப்படி இந்த அதிர்வலைகள் மூலமா ஜஸ்டிஸை மேனிஃபெஸ்ட் பண்றது? நீங்க வேண்டான்னு நினைச்சிட்டா பொய்யான நண்பர்கள் உங்களை விட்டு போயிட மாட்டாங்க. உங்களோட வைப்ரேஷன் அதிகமாக ஆக அதை தாங்க முடியாம தான் உங்களை விட்டு விலகி போவாங்க. அவங்க மாஸ்க் எல்லாம் கழட்டி வீசப்பட்டுரும். சோ இங்க உங்களோட டாஸ்க் என்ன? இங்க வைப்ரேஷனை அதிகப்படுத்தணும். ஸ்டெப் நம்பர் 1, உங்க மேல இருக்க மதிப்பை அதிகப்படுத்தணும். இதான் ரொம்ப ஸ்ட்ராங்கான அதிர்வு கேடயம். உங்களை நீங்க மதிக்கணும், அதுவும் ரொம்ப ரொம்ப அதிகமா. சோ ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும்னா பொய்யான அன்பை ஏத்துக்க மாட்டீங்க. உங்களை யாராவது அவமானப்படுத்தினா பொறுத்துக்கிட்டு வர மாட்டீங்க. ரெட் பிளாக்ஸ் ஆன மக்கள் எல்லாம் கண்டுக்காம போவீங்க. உங்க செல்ஃப் வர்த் அதிகமாக ஆக தரமற்ற நட்புகள் எல்லாம் குழம்பி போகும். என்னோட சேர்ந்து சொல்லுங்க, என்ன நான் அதிகமா நேசிக்கிறேன். என்னால எல்லாமே முடியும்னு நான் ஸ்ட்ராங்கா நம்புறேன். என்ன உண்மையா நேசிக்கிற மக்கள், மதிக்கிற மக்களை தான் நான் இருக்கிறேன். இந்த அஃபர்மேஷனை அடிக்கடி சொல்லுங்க. கண்ணாடி முன்னாடி நின்னு உங்க மேல இருக்க தன்னம்பிக்கையை வளர்த்துக்க பயிற்சி பண்ணுங்க. நீங்க வர்த்தான ஆளுதான்னு உங்களுக்கே ப்ரூவ் பண்ணுங்க. அப்போதான் தானா உங்க செல்ஃப் வர்த்தும் அதிகமாகும். ஸ்டெப் நம்பர் 2, டாக்ஸிக்கான ஆளுங்க கிட்ட உணர்வு பூர்வமா பழகாதீங்க. நம்ம எப்பவுமே ஒருத்தங்களுக்கு அவைலபிளா இருக்கும். மக்களை ப்ளீஸ் பண்ற மாதிரி நடந்துக்கிறோம்னா தான் இந்த பொய்யான மக்கள் அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க. நீங்க எமோஷனலா அட்டாச் ஆக கூடாது. அவங்களுக்கு எமோஷனலா நீங்க தேவைப்பட்டாலுமே நீங்க எப்பவுமே அவைலபிளா இருக்காதீங்க. சோ தானா இந்த டாக்ஸிக் கனெக்ஷன் உடைஞ்சிரும். பொய்யான நண்பர்களை அவங்க பேச்சு, செயல் மூலமாவே நீங்க கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணி உங்க வைப்ரேஷனை அதிகப்படுத்தினாலும் பொய்யான நண்பர்களோட முகத்திரை தானா கிழிஞ்சிரும். ஸ்டெப் நம்பர் 3, அமைதிங்கிற வைப்ரேஷனை கடைபிடிங்க. ரொம்ப கூச்சல் போட்டு சண்டை போட்டு அலப்பறை பண்ற எனர்ஜி வேண்டாம். உங்க எனர்ஜியை அமைதிப்படுத்துங்க. சோ உங்களை ட்ரிகர் பண்ணி ஏமாத்தி அவங்க வேலையில சிக்க வைக்கிற மக்களால உங்களை எதுவும் பண்ண முடியாது. பொய்யான நண்பர்கள் உங்களை என்னைக்கும் குற்ற உணர்வோட ஃபீல் பண்ண வைக்க மாட்டாங்க. அவங்களோட எமோஷனல் கேம்ஸ் எல்லாம் வலுவிழந்துரும். நீங்க அமைதி நிலையை அடைய அடைய அவங்களோட எனர்ஜியும் வைப்ரேஷனும் நிலையில்லாம தடுமாற ஆரம்பிக்கும். ஸ்டெப் நம்பர் 4, உங்க உள்ளுணர்வை ஒரு உண்மையான டேட்டாவா நம்புங்க. உங்க உள்ளுணர்வு கற்பனை கிடையாது. அதுங்க ஆழ் மனசு ஆராய்ஞ்சு எடுத்த முக்கியமான விஷயங்கள். நீங்க இதை தவிர்த்தீங்கன்னா உங்களை சுத்தி உங்களை யூஸ் பண்ணிக்கிற நண்பர்கள் தான் அதிகமா இருப்பாங்க. சோ உள்ளுணர்வுக்கு மதிப்பு கொடுங்க. அப்பதான் உங்க மேல நீங்க வச்சிருக்க நம்பிக்கையும் மதிப்பும் அதிகமாகும். அடுத்து ஸ்டெப் நம்பர் 5, எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்கறத நிறுத்துங்க. நீங்க ஓவரா எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா உங்களோட அதிர்வலைகள் கம்மி தான் ஆகும். நீங்க உங்க மேல நம்பிக்கை வச்சு நிலையா அமைதியா இருந்தீங்கன்னா உங்க வைப்ரேஷன் அதிகமாகும். நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்கப்போ இந்த பொய்யான நண்பர்களுக்கெல்லாம் ஜாலியா இருக்கும். ஆஹா, இவன் நம்ம சொல்றதுக்கெல்லாம் நல்லா ட்ரிகர் ஆறான், இப்படியே இவனை கவுத்தரலான்னு நினைப்பாங்க. ஆனா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணாம ஜஸ்ட் எனக்கு பிடிக்கல, என்னால முடியாது, இப்படி உங்களோட கருத்தை மட்டும் சொல்லிட்டீங்கன்னா, அவங்க ஏன்னு கேட்டும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்காம விட்டுட்டீங்கன்னா அங்கதான் உங்களுக்கு பயம் வரும். அங்க அவங்களோட உண்மை முகம் கிழியும். அடுத்து ஸ்டெப் நம்பர் 6, நீங்க உண்மையா இருங்க. உண்மைய பேசுங்க, உண்மைய மதிங்க, உண்மையிலேயே வாழுங்க. பொய் சொல்லிக்கிட்டே இருக்க மக்கள் கூட நிம்மதியாவே இருக்க மாட்டாங்க. உங்க உண்மையோட வைப்ரேஷன் அவங்கள கெட்டதை செயல்படுத்த விடாது. அவங்க நடந்துக்கிற விதமே நிலையில்லாம இருக்கும். அவங்களோட பொய்யான செயலை தக்க வச்சுக்க நினைச்சு அவங்களோட பொய் முகத்தை கிழிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்க உண்மையா இருந்தா உங்க வைப்ரேஷன் அதிகமாகும், அவங்க முகத்திரை கிழியும். அடுத்து ஸ்டெப் நம்பர் 7, உணர்வு ரீதியா உங்களுக்கு ஏற்பட்ட காயங்களை உடனே சரி செய்யுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப். எமோஷனலி நீங்க எங்கேயாவது அடி வாங்கிருப்பீங்க. லைக் உங்களுக்கு யாராவது செஞ்ச துரோகம், உங்களை ஏமாத்துனது, இல்ல நீங்க இழந்த நெருக்கமான உறவு, இப்படி 6 காயங்கள் கூட பொய்யான ஆட்களை உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். சோ முதல்ல நீங்க உங்களை ஹீல் பண்ணுங்க. நீங்க இந்த காயத்தோடய இருக்கப்போ யாராவது நமக்கு ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா, யாராவது நம்ம கூட ஒன்னா இருக்க மாட்டாங்களா, இந்த மாதிரி தோணிக்கிட்டே இருக்கும்.
சோ ஈஸியா பொய்யான ஆட்களை ஈர்ப்பீங்க. நீங்க குணமாயிட்டீங்கன்னா அடுத்தவங்களோட வேலிடேஷன் உங்களுக்கு தேவைப்படாது. உங்களுக்கு நீங்களே போதும். நீங்க தான் உங்க பெரிய பலம்னு வாழ்வீங்க. உங்களோட இந்த குணமான வைப்ரேஷன் கூட உங்களை பாதுகாக்கும். பிரபஞ்சம் என்னைக்குமே துரோகத்தையும் பொய்யையும் ஒளிஞ்சே வாழ விடாது, என்னைக்காவது வெளிப்படுத்திடும். வைப்ரேஷனோட ஹைலைட்டு உங்களோட இணக்கமா இல்லாத விஷயங்கள் எல்லாம் உங்களை விட்டு தூரமா போய்கிட்டே இருக்கும். ஒருவேளை என்னால இந்த மக்களை கண்டுபிடிக்க முடியாமலே போயிட்டா என்ன பண்றது, ஏன்னா அவங்க நடிச்சு ஏமாத்திட்டே இருந்தா என்ன ஆகும், இப்படி நிறைய மக்கள் வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீங்க கவலைப்படாதீங்க, உங்க எனர்ஜி பாசிட்டிவா ஸ்ட்ராங்கா இருக்கும். என்னைக்குமே யூனிவர்ஸ் ஒரு உண்மை பக்கத்துல பொய் அலோ பண்ணாது. உண்மையான எனர்ஜிய பொய்யான எனர்ஜி தீண்டாது. ஏன்னா இங்க எனர்ஜி டென்ஷன் உருவாகும், ஒண்ணுக்கு ஒண்ணு முரணா இருக்கும். நல்ல சக்தியும் கெட்ட சக்தியும் எப்படி ஒண்ணு சேர முடியும்? உங்க வைப்ரேஷன் அதிகமா இருக்கும், சுத்தமா ரொம்ப கூர்மையா இருக்கும். பொய்யானவங்களோட வைப்ரேஷன் குழப்பமான நிலை இல்லாம இருக்கும். ரெண்டுமே வெவ்வேறு ஃபோர்ஸ்ல இயங்குது. சோ கண்டிப்பா ஒன்னோட ஒண்ணு மோதிக்கும். உண்மை எது பொய் எதுன்னு தெரியும். சொல்வாங்கல்ல, தர்மமே வெல்லும்னு. அதான், என்னைக்குமே உண்மைதான் ஜெயிக்கும், பாசிட்டிவிட்டி தான் ஜெயிக்கும். உங்க வைப்ரேஷனை அதிகப்படுத்த நீங்க பிரீதிங் டெக்னிக் கூட பயிற்சி செய்யலாம். 4 செகண்டுக்கு மூச்சை உள்ள எடுங்க, 4 எண்ணிக்கிட்டே மூச்சை ஹோல்ட் பண்ணுங்க, 6 எண்ணிக்கிட்டே மூச்சை வெளியே விடுங்க. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், இப்படியே ஒரு 10 முறை ரிலாக்ஸ்டா மூச்சு விட்டுட்டே வாங்க. நான் தெளிவோட இயங்குறேன்னு உங்களுக்குள்ள சொல்லுங்க. இது உங்களை ரிலாக்ஸ் ஆக்கி உங்க வைப்ரேஷனையும் அதிகமாக்கும். இப்போ நீங்க இதெல்லாம் பண்ணி உங்ககிட்ட நடிச்சு ஏமாத்திட்டு இருந்த மக்களை கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ என்ன செய்யணும்? கோவப்பட வேண்டாம், பழி வாங்க வேண்டாம், அமைதியா உட்காருங்க. உங்க கண்களை மூடுங்க. யார் உங்களை ஏமாத்திட்டு இருந்தாங்களோ அவங்கள கற்பனை பண்ணுங்க. அவங்களுக்கும் உங்களுக்கும் இடையில ஒரு கயிறு மாதிரியான கனெக்ஷன் இருக்கு. அங்கதான் உணர்வுகளும் எனர்ஜியும் கனெக்ட் ஆகுது. இதை நீங்க கற்பனை பண்ணிக்கிட்டே நான் சொல்றத சொல்லுங்க. நான் உன் மேல வச்சிருந்த அன்போடையே உன்னை என்கிட்ட இருந்து ரிலீஸ் பண்றேன். உன்னை பத்தின உண்மையெல்லாம் தெளிவா எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் நிம்மதிய தெளிவா விரும்புறேன். நீ என்னை விட்டு விலகிற. இப்படி அஃபர்மேஷன் சொல்லுங்க. நீங்க அந்த கயிறை கட் பண்ண வேண்டாம், எந்த வயலன்ஸும் வேண்டாம், கோவமும் வேண்டாம். ஜஸ்ட் அப்படியே அந்த உறவு காத்தோடு காத்தா கரைஞ்சு போகிற மாதிரி கற்பனை செய்யுங்க. இப்போ உங்க மனசுக்கு லேசா ஃபீல் ஆகும். அவ்வளவுதான், இங்கதான் உங்க வைப்ரேஷன் உங்களை கெட்டது கிட்ட இருந்து பிரிச்சிருக்குன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் நீங்க உண்மையான நண்பர்களை மட்டும் உங்க வாழ்க்கையில இருக்க உண்மையா இருங்க. உங்க எனர்ஜிய நிலையாக்குங்க. வார்த்தைகளை விட எனர்ஜிக்கு வலு அதிகம். வார்த்தைகள் பொய் சொல்லும், எனர்ஜி பொய் சொல்லாது. சோ எனர்ஜியை நம்புங்க. உங்க பாசிட்டிவ் எனர்ஜி அண்ட் வைப்ரேஷனை நீங்க அதிகமாக்குனாலே உங்களை சுத்தி இருக்க பொய்யான நண்பர்கள், கெட்டவங்களோட முகத்திரையெல்லாம் தானா கிழிஞ்சிரும். சோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ரிசல்ட்ஸை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த பெஸ்டான கான்டென்ட்டை நாங்க கொண்டு வர்றதுக்கு நிறைய டைம் எடுத்து ரிசர்ச் பண்றோம், எஃபோர்ட் போடுறோம். எங்களோட இந்த ஆடியோஸை நீங்க என்ஜாய் பண்றீங்க, உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்குன்னா உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா எங்களுக்கு வேணும். உங்களோட என்கரேஜ்மெண்ட் இருந்தா எங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். சோ எங்களோட யூடியூப் மெம்பர்ஷிப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதனால உங்க சப்போர்ட் கண்டிப்பா எங்களுக்கு இருக்கும். பிளஸ் உங்களுக்கு நாங்க பண்ற கான்டென்ட்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கணும் எங்களுக்கு புரியும். நாங்களும் இன்னும் சூப்பரான கான்டென்ட்ஸை கொடுக்க ஆரம்பிப்போம். சோ உடனே நம்ம யூடியூப் மெம்பர்ஷிப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை அழுத்திடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.